பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த இயேசுவே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பற்றி கொண்டு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கிப்பார். உம்முடைய மக்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு விசை கிருபையாக இறங்கி எல்லாரையும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினாலே நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு சீஷர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரே அப்பா. அதே ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய சந்தோஷத்தை, உம்முடைய நன்மைகளை, உம்முடைய ஆசீர்வாதங்களை ஊற்றும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ளவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பற்றி கொள்ளவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லவும் எங்களுக்கு கிருபை செய்யும். கண்மலை மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென், ஆமென். உட்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன், நீங்களே எனக்கு பதில் சொல்ல போகிறீங்க, சரிதானே? நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அல்லேலூயா, இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க தெரியுமா? ஆம், மெய்யாகவே இயேசு உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. என்ன சொல்ல போகிறீங்க? சொல்லாதவங்களுக்கெல்லாம் இயேசு உயிர்த்தெழுந்தவராக வரவே மாட்டார், சரிதானா? சத்தத்தை உயர்த்தி நீங்களும் நானும் சொல்ல போகிறோம். சொல்லலாமா? அல்லேலூயா, இயேசு உயிர்த்தெழுந்தார். இவ்வளோ தான் சத்தமா? நான் மைக்கை ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஐயாவுக்கு மைக் இருக்கிறதுனால சத்தமாக சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, உண்மையிலேயே இந்த வார்த்தையை சொல்லும்போது இதை நம்மை பலப்படுத்தும். காரணம் என்ன தெரியுமா? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் மரித்தவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவர். நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த வருஷமும் இந்த தேதியும் மிக முக்கியமானது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத அறிஞர்களும் ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடித்த ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கிபி 33 இந்த பஸ்கா பண்டிகையானது சரியாக நாம் வெள்ளிக்கிழமை கொண்டாடணும் பாருங்க, 3ஆம் தேதி. அதே 3ஆம் தேதியில் அது அந்த 33ஆம் ஆண்டில் அமைந்ததான். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நாள், அதே தேதி, அதே நேரத்தில் இயேசு எப்படி சிலுவையில் மரித்தாரோ அந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து அந்த நாளை கொண்டாடினோம். அதே போல் இந்த நாளிலும் அந்த வேத அறிஞர்களும் இந்த அறிவியலாளர்களும் சொல்லுகிற இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, இயேசு உயிர்த்தெழுந்த நாளும் இதே நாள் தான். அல்லேலூயா. 33ஆம் ஆண்டில், கிபி 33ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அதை நிரூபித்திருக்கிறார். அப்போ நீ இந்த நாளில் நாம் ஆராதிக்கிற இந்த ஆராதனையும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடும் போது அது உண்மையாகவே நடந்தது, சரித்திர பூர்வமானது என்பதை இன்றைக்கு அறிவியல் நிரூபித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இது மட்டுமல்ல,
நீங்க வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அறிவியலோடு சம்பந்தப்படுத்தி பார்ப்பீர்களானால் இந்த வேதமும் உலகத்தின் அறிவியல் ஞானமும் ஒன்றைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இவ்வளவு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறி வந்தது பாருங்க, அந்த வார்த்தை இனிமேலும் நிறைவேற போகிறது. அல்லேலூயா. சார், இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் சிந்திக்க இருக்கிற தியானத்தில் ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயின் சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் வருஷம் பழக்கமான ஒரு வசனம் இல்லையா? வேதம் சொல்லுகிறது, வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாள் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் என்று சொல்லுகிறது. அங்கே கல்லறையை பார்க்க வந்த பொழுது கல்லறையிலே அந்த கல் இல்லை, கல்லை யார் நமக்காக புரட்டி போடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வரும்போது அங்கே கல் புரட்டி தள்ளப்பட்டு அந்த தேவதூதன், 2வது வசனம் சொல்லுகிறது, தேவதூதன் அதன் மேல் உட்கார்ந்தான் என்று சொல்லுகிறது. இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு ஆச்சரியமான வார்த்தை என்ன தெரியுங்களா? அந்த தேவதூதன் இந்த ஜனங்களை, இந்த போன மரியாள்களை பார்த்து சொல்றாரு, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் சொன்னதை செய்கிறவர். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமேன்? அவர் சொன்னதை தான் செய்வாரு, செய்யறதை தான் சொல்லுவார். இன்னைக்கு மனிதர்களை போல சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று இல்லை, அவர் சொன்னதை செய்வார். அப்போ வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். யோபுவை நாம் பார்க்கும்போது யோபுவின் புஸ்தகம் ஒரு ஆச்சரியமான புஸ்தகம். என்ன தெரியுங்களா? இந்த எல்லா புத்தகங்களும் எழுதப்பட்ட காலத்திற்கு முன்பாகவே வேதம் சொல்லுகிறது இந்த யோபுவின் புஸ்தகம் எழுதப்பட்டது. இந்த யோபு ஆபிரகாமுக்கு முன்னால, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனால் அவர் பாருங்க, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்றாரு, அந்த யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த யோபுவினுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருப்பார் இல்லை, உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு சொல்லும்போது இப்படி ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்துறார். வாசிங்க பார்க்கலாம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். அதே போல 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவருமானவர். அல்லேலூயா. அப்ப இங்கே சொல்லப்படுகிற இந்த காரியம் என்ன தெரியுங்களா? மரித்தோரிலிருந்து முதலாவது எழுந்தவர் அவர்தான். அல்லேலூயா. அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது தெசலோனிக்க திருச்சபைக்கு சொல்றாரு, நாம் நம்புகிறவர்கள், வேதம் நமக்கு தருகிற முதல் நம்பிக்கை என்ன தெரியுமா? கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார், அதுபோல நாமும் உயிர்த்தெழுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் அவர் மரித்தவர் அல்ல, அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த உயிர்த்தெழுதல் எனக்கு என்ன தருகிறது, என்ன நன்மை தருகிறது என்று நாம் பார்க்கும்போது, இந்த உயிர்த்தெழுதல் முதலாவதாக லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்க்கும்போது
அங்கே இந்த எம்மாவு சீஷர்கள் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது என்று இங்கே சொல்லுகிறார். அருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கும்போது இந்த சீஷர்களை பார்க்கிறோம். இவங்க என்ன பண்றாங்களாம்? வேதம் சொல்லுகிறது, எம்மாவு என்கிற ஊருக்கு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அவர்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. இந்த வழியிலேயே இயேசு அவர்களோடு கூட இணைந்து கொள்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு இணைந்து கொள்கிறார். இப்போ இவங்க கூடவே அவரும் பேசிக்கிட்டே வர்றார். ஆனா அவரை உணர்ந்து கொள்ள முடியல. இப்ப பாருங்க, அவர்களுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு பெரிய குறை என்ன தெரியுங்களா? நாங்கள் அவரை நம்பி இருந்தோம். அல்லேலூயா. நாங்கள் அவரை நம்பி இருந்தோம், ஆனால் இவைகள் எல்லாம் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன நம்பினாங்களாம்? வேதம் சொல்லுகிறது, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த நாட்களிலே ரோம அரசாங்கத்திற்கு யூதர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். வெளியே பார்க்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கிறது போல இருக்கும், ஆனா உள்ள என்ன இருக்குது? அவ்வளோ வேதனை. வெளியே விடுதலையாய் இருப்பது போல இருக்கும், ஆனா அத்தனையும் அடிமைத்தனம். அவருடைய வாழ்க்கையில வெளிப்பூச்சா நல்லா இருந்தாங்க, ஆனா உள்ள ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. எனக்கு அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. வெளியே பார்த்தா நல்லா சிரிக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ வேதனையா இருக்கிறது. நம்ம நல்ல செழிப்பா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா நம்ம கிட்ட என்ன ஒண்ணுமே இல்லை. நம்ம சமாதானமா இருக்கிற மாதிரி வெளியே காண்பிக்கிறோம், ஆனா உள்ள என்ன இல்லை? சமாதானம் இல்லை. இந்த 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 சூழ்நிலையிலிருந்து எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்றுதான் இவர்கள் நம்பினார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த 19வது வசனத்தை பாருங்க. அவர் எவைகளை என்றார், அதற்கு அவர்கள் இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். அவங்க இயேசுவை பார்க்கறாங்க. எப்படி பார்த்தாங்க தெரியுங்களா? தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் அவர் எப்படிப்பட்டவர்? செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், வல்லமை உள்ளவர். அப்ப இவங்க என்ன நம்பினாங்கன்னா, இந்த வல்லமையுள்ள தீர்க்கதரிசி அவர் எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பார் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஆனா உண்மை என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள அடிமைத்தனத்திலிருந்து அல்ல, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வந்தார் என்பதை அவர்கள் உணராம போயிட்டாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் நடந்து 3 நாள் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லும்போது கூட யார் இருக்கிறது? வாய் திறந்து சொல்லுங்களேன், யார் இருக்கிறது? அவங்க புலம்பிக்கிட்டு போறாங்க, எங்களுக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா கூடவே ஒருத்தர் நடந்து வர்றாரு, அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல நம்ம வாழ்க்கையில கூட பல கேள்விகளோட உட்கார்ந்து இருக்கிறோம். நான் அவரை நம்புகிறேன், அவர் எனக்கு நன்மை செய்வார் என்று நம்பி இருக்கிறேன், ஆனா இன்னும் என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்கல. நான் நம்பி இருந்து எல்லாம் ஏமாந்து போனது போல இருக்குது. சொல்றீங்களா? உங்க கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அவர் அவர்களோடு நடக்கிறார், அவர்களோடு பேசுகிறார். ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல? உணர முடியல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. கூட நடந்து வருகிற ஒரு ஜீவனுள்ள ஆண்டவரை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நம்பிக்கையை உயிர்ப்பிப்பது தான் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. வேதத்தை வாசி பாருங்க. யோபனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் மீட்பர். அருமையானவர்களே, அந்த வசனத்தை யோபு சொல்லும்போது யோபனுடைய நிலைமை எப்படிப்பட்டது தெரியுமா? ரொம்ப சந்தோஷமான நிலைமை கிடையாது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது
நமக்கு எல்லாம் நல்லது நடந்து கொண்டிருக்கோம், நல்லா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். அப்பதான் அந்த வார்த்தையை நம்ம தைரியமா சொல்றோம். மற்றபடி என்ன சொல்றோம் தெரியுமா? அந்த எம்மாவு சீசர்கள் சொன்ன மாதிரி, நாங்கள் நம்பி இருந்தோம், இப்ப எல்லாம் அற்று போனது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த யோபனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம திருப்பி பார்ப்போமானால், அந்த யோபு 19ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் உங்க கையில எடுத்து வச்சுங்க. 6வது வசனத்தை பாருங்க. 6வது வசனம், தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என் மேல் வீசினார் என்று அறியுங்கள். முதல்ல சொல்றாரு, தேவன் என்ன பண்ணாரா? கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா. ஒரு பெரிய சாம்ராஜ்யம் போலத்தான் அவனுடைய வாழ்க்கை. நிறைய ஆசீர்வாதங்கள், செழிப்பா இருந்தான், கொடையே கிடையாது. ஆனா வேதம் என்ன சொல்லு தெரியுமா? கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை கவிழ்த்து போட்டார். 2வது சொல்றான், 8வது வசனத்துல வாசிங்க. நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார் என்று சொல்லுகிறார். 2வது, என் வாழ்க்கை இருளடைந்து போனது, நான் எங்கேயும் முன்னேற முடியல, என் வாழ்க்கை இருளடைந்த வாழ்க்கையாய் இருக்கிறது. 2வது. 3வது சொல்றாரு, 9வது வசனத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரா? என்னில் இருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். 3வது அவர் சொல்றாரு, எனக்கு இருந்த மேன்மையை ஆண்டவர் மாற்றி போட்டார். எல்லாம் மேன்மையா இருந்தையா, மகிமையா இருந்தேன், ஆனா எல்லாம் இழந்து போயிட்டேன். அடுத்தது சொல்றாரு 13வது வசனத்துல, என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். அடுத்தது சொல்றாரு, எனக்கு இருந்த எல்லா சொந்தமும் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டது, நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. கொரோனா காலத்துல வியாதியில மரித்தவர்கள் கொஞ்சம் பேரு, அநேகர் எதுல மரித்து இருக்கிறாங்க தெரியுங்களா? பயம். ஒரு அம்மா மருத்துவமனையில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க சாட்சியா சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? யாருமே என் கூட இல்லை, ஒரு தனி அறையில் என்னை வச்சுட்டாங்க. சாப்பாடு கொடுக்கறது கூட எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா? கொண்டு வந்து வாசல்ல வச்சுட்டு கதவை தட்டிட்டு போயிடுவாங்க. அதன் பிறகு நான் போய் கதவை திறந்து அந்த தட்டை எடுத்து சாப்பிடணும். சாப்பிட்டு அந்த தட்டை கழுவி அந்த வாசலாண்ட வச்சிருவேன். யாரோ ஒருத்தர் வந்து அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. எந்த மனிதரிடத்துல என்னால் பேச முடியல. ஒரு பெரிய இருள் என்னை சூழ்ந்தது போல இருந்தது. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோன்னு தெரியல, பயந்து கொண்டிருந்தேன். ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது, என் கையில் இருக்கிற வேதாகமம் மட்டும்தான் என்னுடைய நம்பிக்கை. நான் பரதேசியானேன். யோபு சொல்றாரு, என்னுடைய வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை எப்படி பார்க்குறாங்க? அந்நியரா பார்க்குறாங்க. இவ்வளவு நாள் எங்க ஆளு, எங்க அண்ணன், எங்க அப்பா, எங்க மாமா, எங்க சொந்தம் சொன்னவங்க இன்னைக்கு எல்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்க. பைபிள் சொல்லுது, எல்லாவற்றையும் நான் இழந்து போனேன். செல்வந்தனாய் வாழ்ந்தவன் இப்ப எப்படி வாழறான் தெரியுமா? பரதேசியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அடுத்தது சொல்லுகிறது, 20வது வசனத்தை வாசிங்க. என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. யோபு சொல்றாரு, ஐயா என் உடம்புல சதையே இல்லை, எலும்போட என்ன பண்ணி இருக்கிறது? என் தோல் மாம்சமும் ஒட்டி கொண்டிருக்கிறது. ஏதோ கொஞ்சம் தேறி இருக்குது, எலும்பும் தோலுமா இருக்கிறேன். அடுத்தது சொல்றாரு, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. அப்போ உடம்பெல்லாம் வியாதி, வேதனை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உட்கார்ந்து கொண்டுதான் யோபுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது. என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் என்னை விட்டு போனாலும் உயிரோடு இருக்கிற மீட்பர் என்னோடு இருக்கிறார். எல்லா செல்வங்களும் என்னை விட்டு போனாலும் உயிரோடு இருக்கிற என் மீட்பர் என்னோடு இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் செல்வ செழிப்பாய் வாழ்ந்த காலம் போய் நான் பரதேசியாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என் மீட்பர் என்னோடு கூட உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா மேன்மையையும் எல்லா மகிமையும் நான் இழந்து போனாலும்
ஒன்றை நான் இழந்து போகல. என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நான் இழந்து போகல. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, உன் நம்பிக்கை நீ இழந்து போகாத. உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உன் வாழ்க்கையில் திரும்பவும் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யோபனுடைய நிலைமையில நம்ம இருந்திருந்தோம்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? ஆமாங்க, அவரை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவர் எனக்கு எல்லா நன்மையும் எடுத்துட்டாரு, என்னை தீங்கல விட்டுட்டாரு, இதோட நிறுத்தி இருப்போம். ஆனா இந்த யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நான் எல்லாத்தையும் இழந்து போகலாம், சுகத்தை இழந்து போகலாம், சொத்துக்களை இழந்து போகலாம், சொந்தங்களை இழந்து போகலாம். என்னுடைய வாழ்க்கையில நான் எதை இழந்தாலும் ஒன்றை நான் இழந்து போக மாட்டேன். என்ன தெரியுமா? உயிரோடு இருக்கிற என் மீட்பரை நான் இழந்து போக மாட்டேன். அப்படியே விட்டாரா? இல்லையே. உயிரோடு இருக்கிற மீட்பர் என்ன பண்ணாராம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவனுடைய முந்தின நிலைமையை காட்டிலும் அவனை ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்த கர்த்தர். அல்லேலூயா. எனக்கு உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு எனக்கும் தருகிற முதல் பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என் நம்பிக்கை உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் செத்து போனவரை ஆராதிக்கல, உயிருள்ளவரை ஆராதிக்கிறேன். அவர் என் வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் செய்வதற்கு இன்றும் வல்லமை உள்ளவராய் என்னோடு கூட இருக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு தருகிற ரெண்டாவது ஒரு பெரிய மேன்மை. யோவானின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, என்னுடைய பயங்கள் எல்லாம் விலகுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருந்து கையை பிடிச்சு சொல்லுங்க, உன்னுடைய பயம் எல்லாம் விலகும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்களாம்? வேதம் சொல்லுது, சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்ம இங்க இந்த நாட்கள்ல உட்கார்ந்து அதை பத்தி பேசிடுறோம். ஆனா அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது மட்டுமல்ல, அவரோட இருந்தவங்க எல்லாரும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலை. யாராவது மாட்டினாங்கன்னா அவங்களுக்கும் அதே நிலைமை வரும். அப்படிப்பட்ட ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலையில கதவுகளெல்லாம் பூட்டி கொண்டு உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது இயேசு வந்து அவர்கள் நடுவிலே நின்று அவர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். அருமையானவர்களே, இந்த சீஷர்களுடைய சூழ்நிலை நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசுவை அவர்கள் ஒரு 3.5 ஆண்டுகள் கூட இருந்து பார்த்தவங்க. மத்தேயின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பொழுது அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தார். அப்போ ஒரு போதகராக அவரை பார்க்கும்போது அவரை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? இவர் சாதாரணமாய் போதிக்கல, அதிகாரம் உள்ளவராய் போதிக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க பார்த்தீங்கன்னா மார்க்கு 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல அவர் வல்லமை உள்ளவராக நடந்தார். அல்லேலூயா. அவர் தொட்டு சுகமாகல, அவரை தொட்டவங்க சுகமடைஞ்சாங்க. எவ்வளவு பெரிய வல்லமை பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? தொட்டா சுகம் உண்டாகும், அவர் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும், இப்படித்தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லு தெரியுமா? அவரை தொட்டவர்கள் சுகமடைந்தார்கள். அல்லேலூயா. இப்ப இதெல்லாம் சீஷர்கள் பார்த்துருக்குறாங்கல்ல. வல்லமையான ஒரு மனிதராய், வார்த்தையில வல்லமை இருந்துச்சு, அவருடைய செயல்களில வல்லமை இருந்தது. அது மாத்திரமல்ல, லூக்கா 20ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, வேத பாரகரில் சிலர் அதை கேட்டு, போதகரே நன்றாய் சொன்னீர் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு வாக்குவாதம் நடக்குது. அவங்க இயேசுவின் இடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க, அதற்கு ஏற்ற பதிலை ஆண்டவர் அங்க சொல்லிட்டாரு.
அந்த சதுசேயர் என்ன பண்றாங்கன்னா இவரிடத்துல கேள்வி கேட்டு மாட்டிக்கிட்டாங்க. இப்போ பரிசேயர் சொல்றாங்க, சரியாக பதில் சொன்னீங்க ஆண்டவரே. அப்போ இயேசுவுக்கு எதிராக தர்க்கம் பண்ணி யாராலும் என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. 40வது வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் வேறு ஒன்றும் கேட்க துணியவில்லை. அவர்கிட்ட போய் ஏன் மாட்டணும், அவர் பயங்கரமான ஆளுங்க, அவர்கிட்ட பேசி மீண்டு வர முடியாது. வேறு ஒன்றும் கேட்க அவர்கள் துணியவில்லை. அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்து கொள்கிறதுக்கு ஒருத்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. யாராவது என்கிட்ட வாக்குவாதம் பண்ணாங்கன்னா அவர் பார்த்துக்குவார் இல்லையா? அப்படி இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த வல்லமையுள்ள ஆண்டவரையும், அதே போல மத்தேயு 14ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தா 5000 பேரையும் போஷித்து நடத்துவார். சீசர்களுக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கோம், இனி நம்ம வாழ்க்கையில் என்ன வராது, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் அவர் பார்த்துக்குவார். பேசணுமா அவர் பேசுவார், அற்புதம் செய்யணுமா அவர் செஞ்சிருவார், அதே போல நல்ல பிரசங்கம் பண்ணுமா அவர் பார்த்துக்குவார், எல்லாம் வல்லமையானவர் எங்க கூட இருக்கிறார் சொல்லிட்டு அவர் பின்னாலேயே போய் வாழ்ந்துடலான்னு நினைச்சிருப்பாங்க. நான் அப்படிதான் யோசிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, அரசியல்வாதிகளை பாருங்க, பெரிய ஒரு தலைவரை பின்பற்றி அவர் பின்னால போய் இல்ல, நான் இன்னாருடைய ஆளு, ஒழுங்கு மரியாதை எனக்கு தெரிஞ்சு நான் இருந்த ஒரு திருச்சபையில் 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையே இரவு நேரம் தான். பகல்லலாம் வீட்டில் தூங்குவான், நைட்டு 7 மணி 8 மணி ஆச்சுன்னா வெளியே வருவாங்க. அவன் ஒரு கடையாண்ட போய் அப்படி நின்னான்னா அந்த கடைக்காரன் காசை கொண்டு வந்து கொடுத்துட்டு போவான். அப்படிப்பட்ட ஆட்கள் ரட்சிக்கப்பட்டு அதன் பிறகு ஆலயத்துக்கு வந்துட்டான். அப்போ ஒரு முறை அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், ஐயா நாங்கள்லாம் இப்படித்தாயா வாழ்ந்தோம், ஒரு கட்சி பேரை சொல்லி இவங்க போய் நின்னாங்கன்னா அங்கேருந்து காசு வந்துடும். இப்போ அந்த மாதிரி மிரட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாமே பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கவலையே கிடையாது. அவங்க நினச்சிருப்பாங்க, இவர் கூட போனால் வாழ்நாள் பூரா சமாதானமாக ஓட்டிடலாம்யா, நல்ல இடத்துல வந்து சேர்ந்துருக்குறோம் அப்படின்னு நினச்சா திடீர்னு ஒரு நாள் எல்லாம் போயிடுச்சு, எல்லா நம்பிக்கை அற்று போனது போல் ஆயிடுச்சு. இப்போ எதிர்ப்புகள் கிளம்புகிறது, பயம் வருது, யார் எங்கள் கூட இருக்கிறாங்க, யார் எங்களுக்காக பேசுவாங்க, யார் எங்களுக்காக செயல்படுவாங்க, யார் எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம எதிர்பாராத சூழ்நிலைகள் நம்மை பிடிக்கும்போது இதே கேள்வியை தான் நம்ம கேட்குறோம். என்னுடைய தொழில் நலியும் பொழுது நான் கேட்குறேன், ஏன் ஆண்டவரே எனக்கு யார் உதவி செய்வாங்க? என்னுடைய சரீரத்தில் சுகம் குறையும் போது ஆண்டவரை பார்த்து கேட்குறேன், ஆண்டவரே நல்லா இருக்கும்போது ஓடினேன், இப்போ என்னால் முடியல, யார் எனக்கு உதவி செய்வாங்க, யார் எனக்கு நன்மை செய்வாங்க, யார் எனக்கு அற்புதம் செய்வாங்க? ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் அற்புதம் செய்யவும் நன்மை செய்யவும் ஒருத்தரும் கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம தான் மற்றவங்களை எதிர்பார்த்து ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று தெரிஞ்சுங்க, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் எனக்கு உதவுறாங்களோ இல்லையோ, எனக்கு உதவி செய்யவும் என்னை வழி நடத்தவும் எனக்கு சமாதானம் தரவும் என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராய் இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சீஷர்கள் என்ன செய்தார்களாம், அவர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்றார். அல்லேலூயா. இயேசு வந்து நடுவே நின்றார். அவர் எங்கேயோ இல்லை, எங்க இருக்கிறாரு? உங்க வீட்டில் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்க வீட்டில் இருக்கிறார், உங்க பிஸ்னஸ்ல உங்க கூட இருக்கிறார், உங்க பயணத்தில் உங்க கூட இருக்கிறார், உங்களுடைய போராட்டங்களின் மத்தியில் உங்க கூட இருக்கிறார். என்ன செய்யணும்னு தெரியாம திகைத்து நிற்கும் போது உங்க கூட அவர் இருக்கிறார். நம்புறீங்களா? இன்னையிலிருந்து நம்புங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறதுனால என்னுடைய பயங்கள் எல்லாம் விலகும், அற்புதங்களை நான் காண்பேன். அல்லேலூயா. வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எம்மாவு சீசர்கள் பயந்து அவங்க எருசலேமை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க.
ஆனா உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் பார்த்த பொழுது பகல்ல போனவன் இரவோடு இரவாக திரும்ப எருசலேமுக்கு வந்து சொல்றான், இயேசுவை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. இப்ப அந்த பயம் எங்க போச்சு? எருசலேம்ல இருந்தா மாட்டிக்கோன்னு சொல்லி தானே எம்மாவுக்கு ஓடுனீங்க. இப்போ தைரியமா திரும்ப வர்றதுக்கு என்ன காரணம்? உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவை நானும் அனுபவிக்கணும். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உம்முடைய வல்லமையை நான் பார்க்கணும்ப்பா, உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், உம்முடைய அற்புதங்களை நான் பார்க்கணும். ஏதோ உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார்னு சொல்றதில்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும். தோமாவை நம்ம நிறைய நேரங்களில் குறை சொல்றோம். ஆனால் தோமாவுக்கு இருந்த ஒரு ஆசை என்ன தெரியுமா? உண்மையிலே அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் அறிய வேண்டும். அல்லேலூயா. அவர் காயங்களில் என் விரலை போடணும், அவருடைய விழாவில என் கையை போட்டு பார்க்கணும். போட்டானா? போடலை. ஆண்டவர் சொல்றாரு, வாப்பா போட்டுப்பார் அப்படின்றார். அவன் உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் தேவனே என் ஆண்டவரே என்றான். அல்லேலூயா. அதனால தான் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி அந்த இயேசுவை இந்தியாவில் பறைசாற்றுகிற ஒரு பெரிய ஊழியக்காரனாய் இந்த இந்திய தேசத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவர் கூட இருந்துச்சுங்க. இங்கே ஒரு பெரிய ஒரு உயிர் மீட்சியை ஏற்படுத்தினார். அவருடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேத அறிஞர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒரு பெரிய திரள் கூட்டம் அவர் ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்தி வைத்தார். ஆனால் அந்த நாட்களில் இருந்த அந்த ஜாதி பிரச்சனை இருக்குது பாருங்க, அந்த ஜாதி பிரச்சனை ஆண்டவருடைய சுவிசேஷம் மற்றவர்களுக்கு பரவாமல் போனதுனால அவருக்கு பிறகு ஒரு 140 வருஷத்துக்கு பிறகு கிறிஸ்தவங்க இல்லாமல் போயிட்டாங்க. ஏன்னா நான் உயர்ந்த ஜாதி, நான் போய் அவனுக்கு சொல்ல முடியுமா அப்படின்ற அந்த எண்ணம் இருந்ததுனால இந்த தேசத்தில் சுவிசேஷம் பரவலை. ஒருவேளை அந்த சுவிசேஷம் இந்த தேசத்தில் பரவி இருக்குமானால் ஐரோப்பியாவில் உள்ள தேசங்களுக்கு முன்பாகவே நம்முடைய தேசம் கிறிஸ்தவ நாடாக மாறி இருக்கும். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. பயந்து உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது. தைரியமாய் நிற்க முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் சீடர்கள் மேல இறங்குறார். அவங்க அதுக்கு முன்னால உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்து விட்டார்கள். அவர் சொல்றாரு, ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் எருசலேமிலே தரித்திருங்கள்னு சொன்னாரு. போய் காத்திருந்தாங்க. பெந்தைகோஸ்தே நாள் வந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவள் மேல இறங்குறார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பார்த்த பேதுரு முதல் ஒரு நாள் என்ன பண்றார் தெரியுமா? ஒரு வேலைக்கார பெண்ணை பார்த்து இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பித்தவன் இப்ப தைரியமா சொல்றான், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த வேதபாரகரும் ஆசாரியர்களும் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ எங்களை குற்றவாளியாக்க பார்க்கிறனாங்க. எவ்வளவு தைரியம்! எப்படி வந்தது? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவர்கள் சந்தித்தார்கள். அப்போ முதல்ல நாம் பார்த்தோம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்னுடைய நம்பிக்கையை அவர் உயிர்ப்பிக்கிறார். ரெண்டாவது, என்னுடைய பயத்தை என்னை விட்டு விலக்குகிறார். மூன்றாவது, ஒரு நித்திய வாழ்வின் நம்பிக்கை எனக்குள்ளே வைக்கிறார். அல்லேலூயா. நித்திய வாழ்க்கையின் நம்பிக்கை. 1 தெசலோனிக்கரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4:14. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த பவுல் இந்த தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதும் பொழுது அங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, இயேசு வருவாருன்ற அந்த எண்ணத்துல அவங்க என்ன பண்றாங்க? அவருடைய வருகைக்காக காத்து இருக்கிறாங்க. ஒரு சிலர் வேலையை விட்டுட்டான்,
ஒரு சிலர் எந்த தொழிலுக்கும் போகல, இயேசு வரப்போறார் இயேசு வரப்போறார்னு காத்து நிற்கும்போது ஒரு கூட்டம் எழும்பி என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க காத்து இருக்கிறது வேஸ்ட், இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்துட்டாருன்னாங்க. இப்ப இந்த குழப்பத்திற்கு பதில் சொல்வதற்கு தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதுறார். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அவர் சொல்லி தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? மரித்தவர்களுக்காக அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, சகோதரரே நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வேதனை என்ன தெரியுமா? நாங்க உயிரோடு இருக்கிறோம், இயேசு வந்தா நாங்க அவர் கூட போயிடுவோம். ஆனா செத்து போனவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம். அதனால பவுல் சொல்றாரு, நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல நீங்கள் துக்கித்து அழுவது எனக்கு என்ன இல்லை, மனதில்லை. அதை விட ஒரு நம்பிக்கையை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அதுபோல கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் எழுந்திருப்பார்கள். சரி, அதோட நிறுத்தல. பவுல் சொல்றாரு, அடுத்த வார்த்தையை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரை எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் என்ன பண்ண போகிறோம்? கர்த்தருடனே இருக்க போகிறோம். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு எனக்கும் தருகிற ஒரு மூன்றாவது பாக்கியம் என்ன தெரியுமா? நாம எல்லாரும் பரலோகம் போக போறோம். பாதி பேருக்கு அப்படியே வயிற்றுல புளி கலைக்குது. என்னடா அது வம்பா போச்சு, எவ்வளோ பொருள் இப்போ தான் வாங்கி வச்சிருக்கிறேன், அனுபவிக்காமல் போயிடுவோம் போல இருக்குதே. இல்லை, இப்போ தான் புது வீடு கட்டினேன், அந்த வீட்டில் இருக்க விட மாட்டார் போல இருக்குது, அதுக்குள்ளே போயிடலான்றாரு. இப்போ தான் கல்யாணம் பண்ணேன், ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இப்பயே போயிடுறதா? இல்லைங்க, இது அல்ல வாழ்க்கை, இது இல்லை வாழ்க்கை. என்ன நிஜாம்? ஆமாம், ஆண்டவர் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. பாதி பேருக்கு முகமெல்லாம் அப்படியே சுருங்கி போச்சு. என்னடா அது வம்பா போச்சு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துட்டு இந்த மாதிரி பயமுறுத்துறாரு. இல்லைங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அல்டிமேட் கோல் ஒன்று இருக்குது. அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கோல் இருக்குது. என்ன கோல் தெரியுமா? நான் அந்த பரலோகத்துக்கு போகணும். நம்ம இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், இந்த பரலோகத்துக்கு உரியவர்கள். அதனால் உங்களை என்னையும் போடா பரதேசி அப்படின்னா சந்தோஷமாக ஆமாங்க நான் பரதேசி தான் அப்படின்னு ஏற்றுக்கணும். ஏன் தெரியுமா? அந்த பரதேசத்துக்கு நான் போகிறேன். எப்படி வேதம் சொல்லுகிறது? இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன? யோவானின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஏசாமி தம்முடைய மக்களை பார்த்து சொல்றாரு. கடைசி ஃபேர்வெல் ஸ்பீச் பண்றார். என்ன சொல்றாரு பாருங்க, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. நேற்றோ அதுக்கு முந்தின நாள் தெரில, பாஸ்டர்மா திடீர்னு சொன்னாங்க, அது ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்றாரு. அநேக வாசஸ்தலங்கள் இருக்குதுன்னு சொல்றாரு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆங்கில வேதம் சொல்லுகிறது மேன்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுது. என்னது மேன்ஷன்? என்னது? நம்ம ஊர் பாஷையில் சொல்ல போனால் ஹோட்டல். சரியா? நிறைய ரூமுங்க இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் என்ன? மேன்ஷன். வாடகைக்கு விடுவாங்க, மாத வாடகை, நாள் வாடகை அப்படி விடுவாங்க. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய மாளிகை கட்டிட்டு இருக்கிறாரு.
அந்த மாளிகையில் நிறைய ரூமுங்களுக்கு. உடனே நான் சொன்னேன், மேன்ஷன்னு போட்டு இருக்கிறதுனால கடவுள் என்ன பண்ண போகிறாரு, நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ரூம் கொடுக்க போகிறார். வேடிக்கையாக சொன்னேன், பாத்ரூம் இருக்கும், கிச்சன் இருக்கும், பெட்ரூம் இருக்கும், ஹால் இருக்கும், நல்லா காற்று வாங்கிட்டு சந்தோஷமாக உட்காந்துருக்கலாம். உடனே எங்கள் வீட்டம்மா சொன்னாங்க, அது எப்படி கிச்சன் இருக்கும்னு சொல்கிற, அங்கே தான் பசியே கிடையாது. கொஞ்சம் அப்படி உட்காந்து யோசிச்சு பாருங்களேன், நிறைய காரியங்களை ஆண்டவர் கற்று தருவார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. ஃப்ளைட் டிக்கெட் வாங்க வேண்டியதில்லை, ஃப்ரீ டிராவல். அல்லேலூயா. எங்கே போகிறோம் அது தெரிஞ்சால் நாங்கள் ஏன் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறான்றீங்களா? எங்கே போகிறோம்? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசு உனக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறாரு. நீ அங்கே போக வேண்டிய ஆள். ரெடியாக இருக்கிறியா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர் பரமேறி போன பொழுது அங்கே வந்த தேவதூதர்கள் அந்த சீஷர்களுக்கு சொல்கிற வார்த்தை சொல்லுது, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் திரும்ப வருவார். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வருவார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இயேசு வர்றாருன்ற அந்த வார்த்தை நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறினவர்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி. என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் உபத்திரவங்களிலிருந்து மீண்டு, பாவத்திலிருந்து மீண்டு, சாபத்திலிருந்து மீண்டு தேவனோடு போய் உட்கார்கிற ஒரு பெரிய பாக்கியம் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு எனக்கும் தர்ற ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நித்திய வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்படணும். இன்னைக்கு 3 காரியத்தை பார்த்தோம். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் எனக்கு தருகிற 3 மேன்மை. என்னுடைய நம்பிக்கை வளர்கிறது, இல்லை? என்னுடைய நம்பிக்கை உயிர் பெறுகிறது. 2வது, என்னுடைய பயம் என்னை விட்டு விலகுகிறது. 3வது, நித்திய வாழ்வின் நம்பிக்கை எனக்குள்ளே வருகிறது. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றியோடு சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நம்பிக்கை இழப்புகள், தோல்வியின் எண்ணங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை நீர் விடுவிக்கிறீர். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த இயேசு என் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்ய போகிறீர். யோபனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்த பொழுதும் அவனை பார்த்து அவனை ஆசீர்வதித்து இரட்டத்தனையான மேன்மைகளை தந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீர் மாற்றி நன்மையை தருவீர். எல்லாரும் வாய் திறந்து விசுவாசத்தோடு சொல்லுங்க, நன்மையை தருவீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கை எனக்குள்ளே வளருகிறது. 2வது சொல்லுங்க, யார் எங்கள் கூட இருக்கிறாங்க? எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. எந்த நம்பிக்கையும் இல்லை, எந்த ஆசீர்வாதமும் இல்லை, எந்த மேன்மையும் இல்லை. ஆண்டவரை நம்பி இருந்தேன், இன்றைக்கு எல்லாமே அற்று போய் இருக்கிறது போல இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர்கள் நடுவிலே வந்து நின்று உனக்கு சமாதானம் என்று சொன்னார். இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து கட்ட சொல்கிறாரு, உனக்கு சமாதானம். நீ பயப்படாத, மற்றவர்களை பார்த்து பயப்படாத, உலகத்தை பார்த்து பயப்படாத, குறைவுகளை பார்த்து பயப்படாத, தேவைகளை பார்த்து பயப்படாத, உனக்கு எதிராக எழும்புகிற மனிதர்களை பார்த்து பயப்படாத. சீஷர்கள் அதை தான் செஞ்சாங்க, யூதர்களுக்கு பயந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், பயப்படாத, உனக்கு சமாதானம்.
வியாதியை பார்த்து பயப்படுறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மூன்றாவது, கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, நித்திய வாழ்க்கைக்கும் நான் தான் உன்னை அங்கே கொண்டு போய் சேர்க்கத்தான் நான் உயிரோடு எழுந்து தேவ சமூகத்தில் போயிருக்கிறேன். உனக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் திரும்பவும் வந்து உன்னை என்னோடு கூட சேர்த்து கொள்வேன். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தருகிற அந்த நித்திய நம்பிக்கை, நித்திய வாழ்வின் நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொள்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களை நம்பிக்கையற்றவர்களாய் நிற்க வைக்கிறது சார். ஆனாலும் யோபுவை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த நல்ல வாழ்க்கை எங்களுக்கு தாரும். எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை உயிர் பெறட்டும் ஆண்டவரே. எல்லா நன்மைகளையும் நீர் தருவதற்கு உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் நம்பி உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பற்றி கொள்ளட்டும். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களையும் நாங்கள் தூக்கி போட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்காக பரமேறி போன அந்த இயேசு திரும்ப வரப்போகிறீரப்பா. உம்முடைய வருகையின் நாளை எதிர்கொண்டு நிற்கிற நாங்கள் உம்மை எதிர்கொண்டு வரவும், உம்மோடு கூட பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற அந்த நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவும் எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை பற்றி கொண்டு பரிசுத்தத்திலும் ரட்சிப்பிலும் நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.